காங்கிரஸ் வரலாமா? ஏன் அதை குட்டி வர? ஒரு தேசிய இனத்தின் விடுதலை கனவை அடிச்சு நாசமாக்கின கட்சி காங்கிரஸ். நாட்டில் தமிழ் மக்கள் படுகிற அவ்வளவு துயரத்திற்கும் காரணம் யாரு? காங்கிரஸ். யார் எங்க போறது, அவர்கள்ட்ட எவ்வளவு பேசுறது, இவர்கிட்ட இது கேவலம். இதெல்லாம் இந்த பேரம் பேசுறது பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் அப்படின்னு தான் வருது. எல்லாம் அரசியல் மாறுதல், அரசியல் புரட்சி அப்படின்னு தான் வர்றாங்க. அப்புறம் அது அரசியல் பிசினஸ் ஆகுது, பொலிட்டிக்கல் பிசினஸ் ஆகுது. கடைசியா எங்க வருது? கொச்சையா சொன்னது கடைசியா அப்படியே இருக்கு. என் இனத்தை கண்ணு முன்னாடி கொன்னு குவிச்சிட்டு அதே இனத்துல வாக்கை பெற்று வலிமையான அதிகாரத்துக்கு ஆட்சிக்கு வந்துட முடியும்னா நாங்க மானங்கட்ட கூட்டம் ஆயிட்டோம்னா நீ மஞ்சள் குடிக்கிற. நீ வேற எப்படி 500 டிஎம்சி 450 டிஎம்சி வந்துகிட்டு இருந்த தண்ணி, காவிரியில வந்துகிட்டு இருந்த தண்ணியை தரவிடாம தடுத்தது யாரு? வழக்கு போட்டதா யா கருணாநிதி. அந்த வழக்கை திரும்ப பெறுங்கன்னு மிரட்டி அந்த வழக்கை திரும்ப பெற வச்சது யாரு? அம்மையார் இந்திரா காந்தி. கச்சத்தீவை தான் தோன்றித்தனமா எடுத்து சிங்களனுக்கு தாரை வாத்து கொடுத்தது இந்தியாவோடதா அந்த நிலப்பரப்பு? என்னோடது. என் பாட்டன் சேதுபதி எடுத்து கொடுத்தது யாரு? நீங்க. ஒரே ராத்திரியில சினிமாவோ பண்டார நாயக்கா சாஸ்திரி கையெழுத்து போட்டிய மக்களை நாடாற்றவன ராத்திரியில இறக்கி விட்டவன் யாரு? நீ. இந்த நிலத்தில் இருக்க நச்சு திட்டம், அணுகுலை, ஸ்டெர்லைட், மீத்தேன் எல்லாத்தையும் கையெழுத்து போட்டு கொடுத்தது யாரு? நீ. கல்வியை மாநிலப்பட்டிருந்து பொதுப்பட்டிக்கு தூக்கிட்டு போனது யாரு? நீ. அப்புறம் நீ புதுசா என்னமோ எங்களுக்கு எல்லாம் நல்லது செய்யப்படுற என்ன செய்யப்படுற? முதல்ல அந்த நாட்டில் இந்திய திணிச்சு இந்த நாட்டில் என் தாய்மொழி அழிக்க துடிச்சது நீ. என்ன சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க. என்ன நீ இதுல இருந்து மாறுபட்டுட்ட? அப்ப பிஜேபி வரக்கூடாது, காங்கிரஸ் வரலாமா? ஒரு தேசிய இனத்தின் விடுதலை கனவை அடிச்சு நாசமாக்கின கட்சி காங்கிரஸ். கண்ணு முன்னாடி என் இனத்தை கொன்று வச்ச கட்சி அதிகாரம் காங்கிரஸ். சிங்களனுக்கு கனவில் கூட என்ன வராது தமிழர்களை வென்றுவிட முடியும்னு. அவனுக்கு இரு கரமும் கொடுத்து, வட்டி இல்லாத கடனா 80,000 கோடியை கொட்டி கொடுத்து, ஆயுதம் கொடுத்து, பயிற்சி கொடுத்து, போர்க்கப்பலை கொடுத்து என் மக்களை அழித்து ஒழிக்க வைத்தது இந்த காங்கிரஸ் கட்சி, அதன் ஆட்சி. இந்த காங்கிரஸ் என் இனத்தை கொண்டு வச்ச காங்கிரஸ் வரலாம்? அதை எப்படி அனுமதிக்கிற? 2 பேருமே வரக்கூடாதுன்னு சொல்ல. அப்ப தனி ஆண்மகன். இந்திய கட்சி எதுக்குன்னு கேளு. சரி, பாரதிய ஜனதா கட்சி நிலைப்பாடு காவிரியில, காங்கிரஸ் கட்சி நிலைப்பாடு முல்லை பெரியாற்ற காங்கிரஸ் இல்ல கச்சத்தீவு மீட்புல 2 கட்சிக்கும் வேறுபாடு. ஏதோ ஒண்ணு சொல்லுங்க, ஒண்ணு சொல்லுங்க. எந்த இடத்துல? பாரதிய ஜனதாவே பேசுறியே, காங்கிரஸ் வரலாமா? ஏன் அதை கூட்டி வர? திரும்ப திரும்ப அவனை கூட்டி வந்துட்டு பிஜேபி வந்துடும், காங்கிரஸ் வரலாம். ஏன்னா என் இனத்தை கொண்டு வச்சான்ல, என் விடுதலை கனவை பொசிக்கு நாசமாக்கினால, அதனால வரலாம். ஐபிகே அனுப்பி என் இன மக்களை அழிச்சு ஒழிச்சாங்களா, வரலாம். காவிரி நதிநீர் உரிமை பறி கொடுக்க வச்சால வரலாம். கச்சத்தீவை எடுத்து அது கொடுத்ததான்னு சொன்னா அதனால வரலாம். என்னது? எத்தனை காலத்துக்கு இதையே பேசிட்டு தீருவீங்க தம்பி? எத்தனை காலத்துக்கு இதையே பேசிட்டு தீருவாங்க இவங்க? ஒரே ஒரு காங்கிரஸ் கட்சி தலைவரை இந்த பாரதிய ஜனதாவில இருந்து இந்த இடத்துல நாங்க மாறுபடுறோம். அது மதவாத கட்சி, நீ மிதவாத கட்சியா? அவன் we are all Hindus சும்பா, நீ எஸ் we are all Hindus சும்பா. வேற அவன் சவுண்ட் இந்துத்துவா, நீ சாப்பிட்டு இந்துத்துவா. வேற என்ன சொல்லுங்க? காங்கிரஸ் தலைவர்களை சொல்லுங்க. பிஜேபி இந்த இடத்துல இருந்து நாங்க மாறுபடுறோம். இது மதவாதமா? பாரதிய ஜனதா இடிச்சது, RSS இடிச்சது, மசூதிய இடிக்க அனுமதித்தவன் எவன்? தம்பி நான் கேட்கிறேன். நான் இந்த இலங்கை தூதரகத்தை முற்றுகையிட்டு போராட போறேன். 1 கிலோமீட்டருக்கு அங்கேயே நீ தடுப்பணை போட்டு பேரிகார்டை போட்டு நீங்க போராடிட்டு போன்னு சொல்றீங்களா இல்லையா? ஆளுநர் மாளிகை முற்றுகை எங்க தடுப்பீங்க? 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் முன்னாடி தடுப்பீங்களா இல்லையா? அப்ப எப்படி கரசேவை வந்து மசூதி ஏறி இடிக்கும்னு தெரியாம எப்படி உளவுத்துறை என்ன பண்ண? ஒரு ஆண்டு என்ன பண்ணுச்சு? அப்ப 3 கிலோமீட்டருக்கு அங்க தடுத்து நிறுத்தாம என்ன பண்ண? அனுமதிச்ச. அண்ணல் அம்பேத்கர் பிறந்த தினத்தை வந்து நீ வந்து உலக நாட்டின் கருப்பு தினமா மாத்தணும். தாழ்த்தப்பட்ட இந்த இஸ்லாமிய மக்கள் எழுச்சி வரக்கூடாதுன்னு அந்த நாளை கருப்பு தினமா திட்டமிட்டு மாத்தினீங்க. நீங்க எல்லாம் இடிக்க அனுமதிச்சா. நீ ராமர் கோயிலுக்கு ஐயா அடிக்கல் நாட்டும் போது மோடி ஐயா கங்க்ராச்சுலேஷன் ராகுல் காந்தி வாழ்த்து சொல்றாரு. எங்க மாறுபடுது? எங்க மாறுபடுது? எது ஜிஎஸ்டிலயா? எதுல? நீட்லயா? இல்ல சிஏ NRC இல்லையா? இல்ல NIA இல்லையா? எந்த கொள்கையில? வெளியுறவு கொள்கையிலையா? பொருளாதார கொள்கையிலையா? மருத்துவ கொள்கையிலையா? பாதுகாப்பு கொள்கையில? இந்த இடத்தில் பாரதிய ஜனதா காங்கிரஸ் முற்றிலும் மாறுபடுது. ஒரே ஒன்னு சொல்லு, ஒன்னு சொல்லுங்க, ஒன்னு சொல்லுங்க. அதனாலதான் சொல்ற, கொடியில் வண்ணம் மாறும், கொள்கையில இவங்களுக்கு என்ன மாறாது. பூரா திருட்டு போயிரு. நீ பேசிட்டு இருக்கிற. நீ என்னமா பிஜேபி வந்துடும். பிஜேபி வரக்கூடாது, காங்கிரஸ் வரலாமா? இந்த கூட்டணி வச்சு கூடி கொள்ளையடிச்சா சரியாயிருமா? நேத்து இங்க இருந்த இவனை திட்டி பேசுன, இன்னைக்கு மானம் கட்டு போய் இங்க இருக்க, அப்புறம் இவனை திட்டி பேசுற. என்னதான்டா அவன் கொள்கை கோட்பாடு அப்படின்னு இல்லையே. இந்த மாறி மாறி போறவங்களுக்கு ஒரே கோட்பாடு தானே. கொள்கைனா கொள்கை, கொள்ளு மரபு, கொள்கை கொள்கை தானே. வேற என்ன கொள்கை இருக்கு? பாரதிய ஜனதா காங்கிரஸ் வெவ்வேறு கட்சி, வெவ்வேறு சித்தாந்தங்கள், வெவ்வேறு கோட்பாடு, வெவ்வேறு தத்துவத்தை கொண்ட கட்சி. யாராவது ஒரே ஒரு கருத்துல இந்த இடத்துல காங்கிரஸ் பிஜேபியில இருந்து மாறுபடுது ஒண்ணு, இல்ல அதிமுக திமுக இந்த இடத்துல மாறுபடுது ஒண்ணு.
திமுகவில் 10க்கு மேற்பட்டவர்கள் அதிமுக அமைச்சர்கள். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஐயா சேகர் பாபு, ஐயா கண்ணப்பன், ஐயா ரகுபதி, ஐயா முத்துச்சாமி, தம்பி செந்தில் பாலாஜி, ஐயா ஏவா வேலு, வேற நேர் விட்டுனா ஐயா KKSSR. சொல்லுங்க, முதன்மையான அந்த அமைச்சர்களா எங்க இருந்தாங்க? இங்க இருந்தாங்க அதிமுக. இப்ப இங்க இருக்கு. நாளைக்கு இங்க இது வரும்னா இங்க வருவாங்க. இது கேட்டா இது தாய் கழகத்துக்கு வர்றது, இது போட்டா சேய் கழகத்துக்கு வர்றது. அப்போ இது சொர்ணாக்கா, திமுக ஒரு சொர்ணாக்கா, அப்புறம் இங்க இருந்து வருது ஒரு வர்ணாக்கா வருது, அப்புறம் இங்க வாசது இல்லை, அப்புறம் சொர்ணாக்கா டைப் வருது. உங்களுக்கு புரியுதுன்னு இருக்கு. தாயை போல் பிள்ளை, நூலை போல் சேலை. தாய் கொடுமைக்காரியா இருந்தா பிள்ளை அப்படியே கோயில வாணியா பிறந்துருமா? இது கொடுமை. இது ஒரு ஏமாத்தி இந்த ஜனத்தை நாங்கள் ஆட்சியை மாத்துறோம், அதை தூக்கி எரியணும். எங்க எறிவ? யாரை வச்சு எறிவ? தீமைக்கு மாற்றப்படி தீமை. நபிகளார்ட்ட போய் கேட்கிறாங்க, இந்த தீமையை எப்படி ஒழிப்பீர்கள் நபிகளே? நன்மையை வச்சு தானே. நன்மை எங்க? யாரு நன்மை? நெருப்புக்கு எப்படி நெருப்பு எப்படி மாற்றாகும்? நெருப்பை வச்சு எப்படி அணைப்ப? ஒரு தண்ணீர் வேணது யாரு? திமுகவுக்கு எந்த வழியில் எப்படி? ஒரே ஒரு இடத்துல மலையை காப்பார், காட்டை காப்பார், நீர்வள நேர் எல்லாம் பாதுகாக்கப்படும். அப்படி இருக்கும். ஏதாவது ஒரு மாறுதல் சொல்லுங்க. அதிகபட்ச வளர்ச்சி இந்த நாடு கட்டமைக்கிற வளர்ச்சி கடன் வளர்ச்சி. 5 லட்சம் கோடியில் விட்டு போய் 10 லட்சம் கோடி கடன் வளர்ச்சி. வேற எது வளர்ச்சி இருக்கு? தம்பி நீங்க சொல்லுங்க, எல்லாம் படிச்ச பிள்ளைங்க தானே, ஒண்ணு சொல்லுங்க, என்ன வளர்ச்சி இருக்கு? சும்மா பேசிக்கிறலாம். எந்த அடிப்படையில் அணி சேருறீங்க? அதனாலதான் நாங்க தமிழ் இன பிள்ளைகள் தன்மான போர் நடத்துறோம், இனமான மீட்சிக்கு போர் நடத்துறோம். எங்க திமுகவை தூக்கி ஆட்சியிலிருந்து இறக்கி தூக்கி போடுறதே ஒரு இந்த கட்சிகளுக்கு கொள்கையா? மக்களின் நலன் சார்ந்து நல்ல ஆட்சியை கொடுக்கணும், மக்களுக்கு செய்யணும். கட்சி அரசியல், தேர்தல் அரசியலை கடந்து மக்கள் அரசியல் கொண்டு போகணும். விளம்பரம், செய்தி அரசியலை கடந்து சேவை அரசியல், செயலை அரசியல் கொண்டு போகணும். என் மக்களுக்கு அப்படி செய்யணும். அதுதான் இருக்க முடியும். திமுகவை ஒழிச்சிடணும். திமுக அப்புறப்படுத்திட்டு பேயை விரட்டி விட்டு பிசாசை உட்கார வைக்கிறது, பிசாசை விரட்டி விட்டு மறுபடியும் பேயை உட்கார வைக்கிறது. இல்ல எப்படி?